இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே உறவுகள் குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது நம்முடைய உறவுகள் பிரிந்து போகும்போது அதை நம்ம எப்படி கையாளுவது, அதை தான் பார்க்க போகிறோம். நம்முடைய உறவுகள் பிரிந்து போகும்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம இருப்போம். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நிறைய நேரம் நம்முடைய சொந்த அறிவால், சொந்த பலத்தால் நம்ம நிறைய திட்டங்கள் தீட்டி இதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதில் நமக்கு தோல்வி தான் கிடைக்குது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய உறவுகள் மத்தியில் நம்ம எப்பேற்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் சரி, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது அவர் நமக்கு உதவி செய்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சங்கீத புஸ்தகத்தில் பார்க்குறோம். அப்போ யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்காங்களோ, ஒரு பாரத்தோடு இருக்காங்களோ, அவங்க இருதயம் நொறுங்கி போய் உறவுகள் பிரிந்த நிலையில் அவங்க இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே நம்முடைய தேவன் சமீபமாக இருக்கிறார், அவர் கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயமா இருக்குது. உங்ககிட்ட குறைகள் இருந்தாலும் சரி, தோல்விகள் இருந்தாலும் கூட தேவன் உங்களை நேசிக்கிறார். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். ரிச்சா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில் கசப்பு, வேதனை இருந்திருக்கு. நாலா பக்கமும் இருள் சூழ்ந்த மாதிரியான இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். டெல்லியில் வசிக்கும் ரிச்சா தன்னுடைய தாய் தந்தையினால் மிகவும் அன்போடு வளர்க்கப்பட்டார். படிப்பை முடித்த பிறகு வேலையை நினைத்து அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார். ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் செஞ்சு ரொம்ப அழுதேன். பிறகு நான் பைபிளை திறந்தேன். அப்போ ஏசாயா 41:10 வந்துச்சு. அதில் நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு எழுதியிருந்துச்சு. இந்த வசனத்தை வாசித்த பிறகு எனக்குள்ள ஒரு நிம்மதி வந்துச்சு. அதோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் கூடவே இருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்த ஜபத்துக்கு பிறகு நான் அவர் மேலே முழு மனசோட நம்பிக்கை வச்சேன். அதுக்கு பிறகு நான் பார்த்தப்ப இயேசு கிட்ட என்ன கேட்டாலும் சரி, அது கொஞ்ச நாள்ல நிறைவேறுச்சு. மேலும் என் மனசுல வந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சீக்கிரமா கிடைச்சிது. இந்த நேரத்துல எனக்கு ஒரு வேலையும் கிடைச்சிது. அப்பதான் ஆண்டவர் இயேசு என்னை ரொம்ப நேசிக்கிறாருன்னு நான் உணர்ந்தேன். திருமணத்திற்கு பிறகு வீட்டில் இருந்த பொறுப்புகளின் காரணமாக ரிச்சா சர்ச்சுக்கு செல்வதை நிறுத்திவிட்டார். மேலும் பைபிள் வாசிப்பதையும் ஜெபம் செய்வதிலையும் கவனம் செலுத்தவில்லை. அது மட்டும் இல்லாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இருந்த என் உறவு இன்னும் வலுவாச்சு. இப்படி 10 வருஷம் போயிடுச்சு. பிறகு என் கல்யாணமும் நடந்துச்சு. எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேவன் கூட எனக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. பிறகு இயேசு எனக்கு தந்த நிம்மதியும் போயிடுச்சுன்னு உணர்ந்தேன். நான் சந்தோஷமா இல்லைன்னு சொல்லல, நானும் அவங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தேன். இருந்தாலும் கூட என் வாழ்க்கையில வெறுமையா உணர்ந்தேன். என்கிட்ட எல்லாம் இருந்தும் நான் ரொம்ப வெறுமையா ஃபீல் பண்ணேன். இந்த சூழ்நிலையின் காரணமாகவும் பிறகு அவருடைய கணவரின் வேலையின் காரணமாகவும் அவர்கள் காசியாபாத்திற்கு குடிபெயர்ந்தார்கள். இங்கு அவர்கள் சர்ச்சுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது. எனக்கும் கணவருக்கும் நடுவுல யாரோ பொய்யான விஷயங்களை பரப்பி விட்டாங்க. இதனால என் கணவர் என் கூட பேசுறத நிறுத்திட்டாங்க. அவங்க என்கிட்ட பேசவோ எதையும் கேட்கவோ செய்யலை. இதை பற்றி நான் அவங்க கிட்ட கேட்கவும் இல்லை. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலோ, நான் ஏதாவது தப்பு செஞ்சனான்னு பல முறை கேட்டேன். அவங்க எனக்கு எந்த பதிலும் சொல்லவே இல்லை. அப்புறம் ரொம்ப நாள் கேட்டதுனால மற்றவங்க என்னை பற்றி சொன்ன விஷயங்களையும் என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம்தான் எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல, எனக்கு டைவர்ஸ் தான்னு கேட்டாங்க. இதை கேட்டு எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆனால் நான் எதுவுமே சொல்லலை. சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் கூட நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை என்பதை உணர வைக்கிறார். ஒரு நாள் உட்காந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அதே வசனம் ஏசாயா 41:10 ஞாபகத்துக்கு வந்துச்சு.
நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். வசனத்தை யோசிச்சுக்கிட்டே நான் குளிக்க போயிட்டேன். நான் ஷவரை திறந்து விட்டப்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட தான், ஆண்டவரே, எல்லாம் கையை மீறி போயிடுச்சு, இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது, இந்த கவலையில இருந்து என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்ப இதுக்கு முன்னாடி எனக்கு தேவன் கூட இருந்த அந்த உறவு மறுபடியும் நான் உணர தொடங்கினேன். அவரோட அன்பு நான் உணர்ந்தேன். அதுக்கு பிறகுதான் நான் அழுதுகிட்டே இருந்தேன், ஜெபத்துல கேட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த ஜெபத்துக்கு பிறகு என் கணவரோட மனசு அந்த நபர்களை வெறுக்க தொடங்குச்சு. அப்ப எங்களோட உறவு அன்புல இன்னும் நல்லா வளர்ந்துச்சு. அவரோட மனசும் மாற ஆரம்பிச்சது. இன்று ரிச்சாவும் அவருடைய கணவரும் தேவனுடைய அன்பு மற்றும் அவருடைய நன்மைகளையும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொண்டு ஆவிக்குரிய உறவில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம உறவுகள் மேல நம்பிக்கை வைக்கும் போது நம்ம ஏமாற்றத்தை நம்ம சந்திக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம மனசு ரொம்பவே வேதனைப்படும். அதுல இருந்து நீங்க வெளியில வரணும்னு நினைச்சு நீங்க ஏதோ ஒரு தீமையான காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது இன்னும் வேதனை அதிகமாயிரும். ஆனா உங்களுக்கு எப்போதுமே ஏமாற்றத்தை தராத ஒரு நம்பிக்கை நம்முடைய தேவன் கிட்ட தான் இருக்கு. மனிதர்கள் மாறலாம், ஆனா தேவன் என்னைக்குமே மாற மாட்டார். பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுதேன். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு தடவை 2 தடவை இல்லை, 5 தடவை அவருடைய உறவுகளில் தோல்வியை சந்திச்சா. அதன் பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது? உங்களுக்காக அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 16 - 19 வசனங்கள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். பைபிள்ல இது ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. எப்போதுமே யூதர்கள் சமாரியர்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியரான இந்த பெண்ணிடம் பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து பேசும்போது சொல்றாரு, உனக்கு நிறைய உறவுகள் பிரிஞ்சு போச்சு, இப்போ உனக்கு இருக்கக்கூடிய உறவு கூட உண்மையான உறவு கிடையாது அப்படின்னு அந்த பெண்ணிடம் சொல்றாரு. அந்த பெண் சொல்றாங்க, உங்களை பார்த்தா தீர்க்கதரிசி மாதிரி தெரியுது அப்படிங்கிறத அந்த பெண் சொல்றாங்க. தொடர்ந்து பேசும்போது அவதான் மேசியா அப்படிங்கிறத அந்த பெண் புரிந்து கொள்கிறாள். இந்த உரையாடலை நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா, மனிதர்களை நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் போது நமக்கு தோல்விகளும் சோர்வுகளும் தான் வரும். ஆனால் அதற்கு பதிலாக நம்ம தேவனை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளும் போது நமக்குள்ள சந்தோஷம் வரும். முதல்ல அந்த பெண் இயேசு கிட்ட வந்தபோது ஒரு யூதரா பார்த்தா, 2வது ஒரு தீர்க்கதரிசியா பார்த்தா, 3வது இவர்தான் மேசியா அப்படிங்கிறத அந்த பெண் புரிந்து கொண்டாள். அதன் பிறகு அந்த பெண்ணுடைய அடையாளமே மாறுது. எல்லார்கிட்டையுமே இயேசுவை குறித்து சொல்லக்கூடிய ஒரு பெண்ணா அந்த பெண் மாறுதாங்க. உங்க வாழ்க்கையிலும் ஒரு கடினமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்க தேவனிடத்தில் வர வேண்டும். மனுஷங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்யும் போது நமக்குள்ள வேதனையும் வலியும் தான் வருது. ஆனால் அதுவே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் நல்லா தெரிந்து கொள்ளும் போது நம்ம மனசில் சந்தோஷம் வரும். அது மட்டும் இல்லை, நம்ம தேவ ஐக்கியத்துக்குள்ளே வரும்போது நம்முடைய உறவுகள் மத்தியிலும் கூட ஒரு மாற்றம் வரதை உங்களால் பார்க்க முடியும். அவருடைய அன்பையும் வல்லமையையும் உங்களால் உணர முடியும். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். CBN இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில்.
எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும் பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும் மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய உறவுகள் பிரிந்து போகும்போது தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதிர்பாராத நேரத்தில் நம்முடைய உறவுகள் பிரிந்து போகும்போது நம்ம மனசுல வலி வேதனை வர ஆரம்பிச்சிடும், மன கசப்புகள் வர ஆரம்பிச்சிடும். இதை தேவனால மட்டும்தான் சரி பண்ண முடியும். மனிதர்களை புரிஞ்சிக்க நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் சரி, அது நமக்கு தோல்வியை தான் தரும், மன வேதனையை தான் தரும். ஆனால் நம்ம ஆண்டவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க முயற்சி செய்யும் போது அது நம்ம மனசுல ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். அதனால நம்முடைய தேவனை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளவும் அவருடைய ஐக்கியத்தில் நம்ம இன்னும் பலப்படவும் இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உறவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் யாருடைய உறவுகள் எல்லாம் ஒரு பிரிவையும் ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் சந்திச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புகள், கோபங்கள், காயங்கள் எல்லாவற்றையுமே நீங்க சரி பண்ணுங்க. அதே நேரம் மனுஷங்களால வந்திருக்கக்கூடிய ஏமாற்றத்தாலும் காயத்தாலும் வேதனையோடு இருக்கிறவங்க அந்த கடினமான சூழ்நிலையை விட்டு வெளியில வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உங்களை பற்றி தெரிந்து கொள்வது தான் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நாங்கள் இன்னைக்கு தெரிந்து கொண்டோம் அப்பா. உங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை பாதுகாத்து நீங்கள் வழி நடத்துங்கப்பா. அப்படி செய்ய போகிற தயவிற்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபத்தை கேட்கும் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்கிறார். பேதுரு இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அலையின் மேல நடந்து போனான். எந்த பாதிப்பும் ஏற்படலை. நான் கடலுக்கு மேல நடந்து போறேன் அப்படின்னு அவன் குனிஞ்சு பார்க்கும்போது அது உள்ள மூழ்கி போனதை பார்க்குறோம். அதே மாதிரி நாமும் பிரச்சனைகளுக்கு நடுவில் போகும்போது நம்ம தேவனை நோக்கி தான் பார்க்கணும். நீங்கள் பிரச்சனைகளை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் விழுந்து போயிடுவீங்க. பிரச்சனையை பார்க்காதீங்க, அதை ஜெயிக்கக்கூடிய தேவனை நோக்கி நீங்கள் பாருங்க. இப்போது இன்றைக்கான ப்ரேயர் டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மனுஷங்களை நம்புறதை விட கர்த்தரின் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் அப்படிங்கிறத பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. அதனால நம்ம மனுஷங்களை நம்பாம நம்முடைய தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். ஒருவேளை தேவன் மேல நம்பிக்கை வைப்பது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க ஜெபத்துல இதை கேளுங்க. நான் உங்கள் மேலே நம்பிக்கையோடு இருக்கணும், அந்த நம்பிக்கை எனக்கு தாங்க நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். இது உங்கள் உறவுகள் மத்தியிலும் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசத்தை வைக்கும்போது உங்கள் உறவுகள் மத்தியிலும் அது வெளிப்படும். அன்பாக இருப்பீங்க, மன்னிக்க ஆரம்பிப்பீங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிடும். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆதியாகமம் 12:2. ஆபிரகாமுக்கு 75 வயதாகும் போது தேவன் இந்த வார்த்தையை சொல்றாரு. ஒண்ணுமே இல்லாத இடத்தில் எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளவரா நம்முடைய தேவன் இருக்காரு. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத நேரத்தில் நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு நம்முடைய தேவன் சொல்றாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எதுவுமே சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா?
அவரால் செய்யக்கூடாத அதிசயம் எதுவுமே கிடையாது. இதை மட்டும் நீங்கள் என்றைக்குமே மறக்காதீங்க. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இந்த சம்மர்ல சிறப்பான சாகசம் தேவனால சாத்தியமாகும் மிஷன் சூப்பர் புக் சம்மர் கேம்ப் 2026 தொடங்குது. ஒவ்வொரு நாளும் பைபிள் அட்வென்ச்சர் இருக்கும், ஃபன் ஆக்டிவிட்டிஸ், டான்சிங், சிங்கிங் அண்ட் டைம் டிராவலும் இருக்கும். கிறிஸ், ஜாய் அப்புறம் கிஸ்மோவோட சேர்ந்து பைபிள் சூப்பர் ஹீரோஸையும் நாம சந்திக்கலாம். சாத்தியம் இல்லாத விஷயங்கள் எப்படி தேவனால சாத்தியமாகுங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஆன்லைன்ல மே 25ல இருந்து 27 வரைக்கும் குழந்தைகள் இந்தியாவுல எங்க இருந்தாலும் கலந்துக்கலாம். இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணி மிஷன்ல கலந்துக்கோங்க. லிமிடெட் சீட்ஸ் இருக்கறதால இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சூப்பர் புக் சம்மர் கேம்ப் 2026 மிஷன் பாசிபிள் வித் காட். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய உறவுகள் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலையில் தேவன் செயல்படக்கூடிய விதத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய நேரம் நம்முடைய உறவுகள் பிரிந்து போகும்போது நம்ம மனசில் வேதனையும் கசப்பும் வருது. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம தேவனை பற்றி இன்னும் நிறைய தெரிந்து கொள்ளும் போது, அவரை பற்றி நம்ம புரிந்து கொள்ளும் போது நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் வரும். இந்த சந்தோஷம் நம்ம உறவுகள் மத்தியிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு விதை பூமியில் விழுந்து அது முளைக்க ஆரம்பிக்கும் போது அந்த விதை ரெண்டாக உடையுது, அது அழியுது. அந்த விதை அழிந்தால் மட்டும்தான் அது நல்லா வளர்ந்து நல்ல கனிகளை தர முடியும். அதே மாதிரி நீங்களும் இந்த பூமியில் நல்ல கனிகளை கொடுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஈகோ, உங்களுடைய சுயம், அதை அழிந்தால் மட்டும்தான் நீங்களும் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவீர்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த சாட்சி வசனங்கள் மூலமா தேவனிடத்தில் நம்ம ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்போது தான் நம்முடைய உறவுகளும் கூட பலப்படும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு புரிந்து கொண்டோம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம்.
ஒரு அழகான பாடலை பார்த்தோம். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை பூர்த்தி செய்யக்கூடியவர் நம்முடைய தேவன். நம்ம உறவுகள் மத்தியில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இப்பேற்பட்ட பிரிவுகள் இருந்தாலும் சரி, நம்ம தேவனிடத்தில் அதை கொண்டு வரும்போது, அந்த பிரச்சனையை அவரிடத்தில் ஒப்படைக்கும் போது அதில் ஒரு மாற்றத்தை தேவன் தருகிறார். பைபிளில் நம்ம யோபுவை பார்க்குறோம். அவருடைய மனைவி அவங்கள கைவிட்டாங்க, அவருடைய சூழ்நிலைகள் எல்லாமே கைவிட்டது. ஆனாலும் நம்முடைய தேவன் யோபுவை கைவிடவில்லை. அவருக்கு இழந்த எல்லாவற்றுக்கும் பதிலாக 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் தந்தார். அதனால கைவிடாத தேவனை நோக்கி நீங்க பாருங்க. உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவை, ஒரு இலவச ஆலோசனை தேவைப்படுது, உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, குடும்ப உறவுகளில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்களுக்காக இலவச ஆலோசனை வழங்கப்படும். எங்களுடைய அட்ரஸ் www.cbinindia.org. இந்த உலகத்தில் யார் உங்களை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் உங்க கூடவே இருக்கார். அதை மட்டும் நீங்க மறந்து போயிடாதீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.